கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அன்பானவர்களே, இந்த புதிய வருஷத்தில், அதாவது 2026ஆம் ஆண்டு, இந்த ஆண்டுக்குள்ளே நம்ம இப்போ பிரவேசிக்கிறோம். இப்போ கடந்த வருஷத்தில் நம்ம எதையெல்லாம் இழந்துட்டோம் அப்படின்னு நாம் முதல்ல ஒரு பட்டியல் போடணும். என்னவென்னா இழந்துட்டோம், நமக்கு முறையாக கிடைக்க வேண்டியதை எதையாவது நம்ம இழந்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தரோட சமூகத்தில் உட்கார்ந்து அமைதியாக உட்கார்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிந்திச்சு பாருங்கள். அப்போ எதுவெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டியதை நம்ம இழந்துட்டோம், நம்முடைய சோம்பேறித்தனத்தினாலேயோ, நம்முடைய உழைப்பின்மையினாலேயோ, அல்லது நம்முடைய கவனக்குறைவினாலேயோ, அல்லது நம்முடைய தேடாமையினாலேயோ, அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணங்களினால முறையாக நமக்கு கிடைக்க வேண்டியதை நாம் இழந்து போயிருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ எதுவெல்லாம் நம்ம இழந்திருக்கிறோம், அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திக்கணும். இதை செஞ்சுருந்தா கண்டிப்பாக இது நமக்கு கிடைச்சிருக்கும், நாம் சரியான நேரத்துக்கு போயிருந்தால் அவங்கள சந்திச்சிருக்கலாம், நம்ம இன்டர்வியூவை இப்படி அட்டன் பண்ணியிருந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிருக்கும், நாம் அந்த பொண்ணை பார்க்க போகிற இடத்துல சரியான வார்த்தைகளை பேசியிருந்தோம்னா நமக்கு அந்த வரன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சிந்திச்சு பார்க்குறோம். கடந்த வருஷத்தில் முறையாக நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நம்ம எதவெல்லாம் இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பட்டியலிட்டு பார்க்கணும். இதுக்கு காரணத்தையும் நாம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்போ இதை நம்ம நிச்சயமாக இந்த புதிய வருடத்தில் இழந்து போனதை தேடி அதை பெற்றுக்கொள்ளுவது, அதுக்காகத்தான் நாம் இந்த புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். நாம் எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறோமோ அதை நமக்கு கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் வந்திருக்கார். இந்த புதிய வருடத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, இழந்து போனதை நீங்கள் தேடுங்க, அது எதனால இழந்துட்டீங்கன்றதையும் தேடுங்க, அதை சரி செஞ்சுங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ நம்ம ரட்சிக்கிறவர் அவர் தான். ரட்சிப்பு அப்படின்னா சில நேரங்களில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அப்படி இப்படின்னால கதை விடுறதெல்லாம் இல்லை. ரட்சிப்பு அப்படின்னா ஒரு 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 சிக்கல்ல இருந்து நாம் தப்பி வைக்கிறதுக்கு பேர் தான் ரட்சிப்பு, மீட்பு, சால்வேஷன். பாவத்தில் இருந்து மட்டும்தான் நம்ம ரட்சிக்கப்படணுங்கிறது இல்லை. நம்முடைய கஷ்டத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்படலாம், நம்முடைய துக்கத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்படலாம், நம்முடைய வேதனையிலிருந்து நம்ம ரட்சிக்கப்படலாம், நம்ம குடும்ப கஷ்டத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்படலாம். பல விஷயங்கள், எந்த விஷயம் நம்மை கஷ்டப்படுத்துகிறதோ, துன்பப்படுத்துகிறதோ, நம்மை சமாதான இன்மையாக இருக்க வைக்கிறதோ, அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம மீண்டு வருவது தான் நமக்கு ரட்சிப்பு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இழந்து போனதை தேடுங்க, அதை நான் கிடைக்கும்படியாக செய்கிறேன், உங்களுடைய கஷ்டத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீட்கும்படியாக, அதாவது மீட்டெடுக்கும்படியாக நான் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. அவர் வந்திருக்கிறதே அதுக்கு தான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறதே எதுக்குன்னா, நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை மீட்டெடுக்க தான் வந்திருக்கு. அன்பானவர்களை, இந்த புதிய வருஷத்தில், அதாவது இந்த 2026 இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு மீண்டும் கொடுப்பார். எதுவெல்லாம் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இதை நாம் இழக்காமல் இருந்திருந்தா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்னு எதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிறோமோ அதை மீண்டுமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை தேடணும், அதற்கான ஆயத்தத்தை நாம் பண்ணணும். அந்த பிரச்சனையில் இருந்து, அந்த ஏதாவது ஒரு பிரச்சனையினால நமக்கு அதை இழந்து போயிட்டோம் அப்படின்னாக்கா அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை ரட்சிக்கிறேன்கிறேன். நானே இழந்து போனதை தேடத்தான் வந்திருக்கிறேன், அப்போ நீங்களும் இழந்து போனதை தேடுங்க, நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு கிடைக்க நான் பிதாவாகிய தேவன் என்னிடத்துல எதை கற்றுக் கொடுத்து இருக்கிறாரோ அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, தேடுங்க, இழந்து போனதை தேடுங்க.
எதனால் இழந்து போனோம் என்பதையும் தேடுங்கள். அப்போ அந்த பிரச்சனை சரி செய்ய போகிற போது இந்த புதிய வருடத்தில் நீங்கள் எவைகளையெல்லாம் இழந்தீர்களோ அதை மீண்டுமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதுதான் இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். தேடுங்கள், கண்டடைவீர்கள். அன்பானவர்களே, தேடுங்கள். நிச்சயமாகவே இந்த புதிய வருடம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் தேடுகிற எல்லாவற்றையும் நீங்கள் கண்டடைய போகிறீர்கள். எவைகளையெல்லாம் நீங்கள் இழந்து போனதாக உங்களுடைய இருதயம் வேதனைப்படுகிறதோ அவைகளை மீண்டும் பெற்றுக்கொள்வீர்கள். அது மட்டும் இல்லை, பிரச்சனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, வேதனையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்படுவோம். இந்த புதிய வருடத்தில் ஒரு புதிய ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. எங்களுக்கு இந்த புதிய வருடத்தில் உம்முடைய ரட்சிப்பு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. வியாதியிலிருந்து ரட்சிப்பு, துக்கத்திலிருந்து ரட்சிப்பு, தரித்திரத்திலிருந்து ரட்சிப்பு, எங்களுடைய எல்லா கஷ்டத்திலுமிருந்து எங்களை நீங்கள் ரட்சித்து மீட்டெடுத்து நாங்கள் இழந்து போனவைகளை மீண்டும் பெற்றுக்கொண்டு ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு வாழ நீங்கள் கிருபை பாராட்டுங்கள். உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்து நாங்கள் இழந்து போனதை தேடி எங்களுக்கு கொடுப்பதற்கும் எங்களை ரட்சிப்பதற்காகத்தான் இந்த உலகிற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையின்படி அவர் எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்து கொடுக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்கள். இதையும் உமது குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிறகு. ஆமென்.